கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லியிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் அரக்கோணம் ரூட்டில் பார்த்தீங்கன்னா, மன்னூர் கூட்டுரோடு வரும். மன்னூர் கூட்டுரோடு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா, மப்பேடுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கருக்கு மேலே போட்ட ஒரு லேஅவுட். 400-500 பிளாட்டுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ஒரு 3 பிளாட் ரீசேலுக்கு பார்க்குறோம். இப்போ பார்க்குறது ஒரு பெரிய பிளாட்டு 16,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். சுற்றி மரங்கள் தான் எல்லாமே. இதோட ட்ரோன் வியூ நம்ம பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்ட்டு. ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது ஏரியா அப்படின்ட்டு. ப்ளஸ் ஒரு ரெசார்ட்டும் இருக்குது, ஒரு வீடும் கட்டியிருக்காங்க. அவங்க சாட்டர்டே சண்டேல தங்குறாங்க. அது மாதிரி நீங்களும் இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கணும் அப்படின்னா தராமல் கட்டலாம். இப்போ ஃபார்ம் ஹவுஸு ஃபார்ம் லேண்ட் வாங்கணும் அப்படின்னா திருவள்ளூர் போகணும், சென்னை சிட்டிலேருந்து. அதுக்கப்புறம் மதுராந்தகம், ஈசிஆர், கூவத்தூர் இங்கே தான் போகணும். பட் இந்த ஏரியாவில் சில பேர் கேட்பாங்க, அவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். ஸ்ரீபெரும்புத்தூர், சுங்குவாசத்திரம் சைடில் அவங்களுக்கு ஃபார்ம் லேண்ட் மாதிரி பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். மாமரம், தென்னை மரம், தேக்கு மரம் இது மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான். இந்த கல் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 100 அடி வரும். உங்களுக்கு பக்கத்தில் ஒரு வாட்டர் பாடி ஏரியா ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. அது பக்கத்தில் ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. 100 அடி ஃப்ரண்டேஜ். இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. சும்மா ஒரு கேட் போகிறதுக்கு இவங்க ஒரு கல் மாதிரி நட்டுருக்காங்க, தூண் மாதிரி. பவுண்ட்ரி ஃபுல்லாகவே உங்களுக்கு தேக்கு மரம் இருக்குது. பவுண்ட்ரி ஃபுல்லாகவே தேக்கு மரம் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. உள்ளே போகலாம். நிறைய தென்னை மரங்கள் ஒரு லைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 3-4 தேக்கு இது மாமரம், பெரிய மாமரம் இருக்குது. பட் இங்கே அந்த பூச்சி மருந்து அடிச்சுட்டு தண்ணி காமிச்சிருந்தாங்கன்னா மரங்கள் எல்லாமே நல்லா காய் காய்ச்சிருக்கும். 10 வருஷத்து மரங்கள் இது நல்லா இருக்குது. மரம் எல்லாமே நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ், நல்லா லென்த் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி. கிட்டத்தட்ட ஒரு 16,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. உங்களுக்கு தேக்கு மரமும் நிறையா இருக்குது. நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டுட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் போட்டு இருக்கலாம். அண்ணா நகர்லேருந்து 45 கிலோமீட்டர் வரும். பூந்தமல்லிலேருந்து 15 கிலோமீட்டர். குயிக்காக நீங்கள் ரீச் ஆகக்கூட ஒரு ஏரியா தான் ப்ராப்பர்ட்டி. டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் ரீச் ஆகலாம். சுற்றி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்குது. ப்ளைன் லேண்ட் நடுவில் நிறையா இருக்குது. இன்னும் நிறையா செடிகள் வைக்கலாம். இந்த மா இந்த மரத்தில் மாஞ்ச இது காய் 1-2 தான் இருக்குது ரேராக. இந்த செடி இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் இனிமேல் தான் கொஞ்சம் காய் காய்க்கும். சில பிஞ்சிலாம் விடுது. இப்போ தான் பிஞ்சு இப்போ தான் வருது சிலது. அதனால் இது நல்லா பராமரிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்கிட்டு நல்லா தண்ணி போட்டு போர் போட்டு தண்ணி காமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த லேஅவுட்டை மொத்தமாக பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, செக்யூரிட்டி. அவங்க தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் தனியாக அதுக்கு நாள் போட்டு தனியாக மெயின்டைன் பண்ணி ரொம்ப நல்லாவே இருக்கும் ப்ராப்பர்ட்டி.
ஸ்ரீபெரும்புதூரில் நான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன், சுங்கவாச்சத்தில் இருக்கேன். எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும், ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நான் இங்கே கட்டிக்கணும். வீக்கெண்ட் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண இந்த இடம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. செக்யூரான ஒரு பிளேஸ் தான், எந்த ஒரு பயமும் கிடையாது. சுற்றி ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் உள்ளே வர்றதுக்கு வந்துட்டு கேட் வச்சுருக்காங்க. எப்பயுமே அது லாக்கில் தான் இருக்கும். கால் பண்ணி ஓப்பன் பண்ண சொன்னால் தான் பண்ணுவாங்க. ஆனால் யாருமே வேணாலும் உள்ளே வரலான்ற மாதிரிலாம் கிடையாது. இங்கே லேண்ட் வச்சுருக்கவங்க மட்டும் தான் உள்ளே வர முடியும். அது மாதிரி தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க லேஅவுட்டு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் கூட என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 450 ரூபா per ஸ்கொயர் ஃபீட், ஸ்லைட்லி நெகோஷியபிள். இங்கே வந்து நம்மக்கிட்ட 25 லட்ச ரூபாயிலேருந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 8000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 16000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துடுவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.